ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கரூர்ல வண்டி மேல ஏறி நின்று இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாட்டெல்லாம் பாடினாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி ஒரு அதிரடியான பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவங்களுக்கு ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல செய்தி அவருக்கு கிடைச்சிருக்கு. இதை பத்தி இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் நிகழ்ச்சியில விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கரூர் இஷ்யூ ஆனிச்சுல, அந்த டைம்ல வண்டி மேல ஏறி நின்று பாட்டுகளுக்கு 10 ரூபான்னு ரொம்பவே கீழ்த்தரமா ஒரு பாட்டு ஒண்ணு பாடி பயங்கர விமர்சைக்கு சர்ச்சைக்கு உள்ளானது அந்த விஷயம். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அன்னைக்கு நீங்க பாட்டு பண்ணீங்கல்ல, இன்னைக்கு இந்த டாஸ்மாக் சம்பந்தமா இருக்கிற அமைச்சர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி ரொம்பவே ஒரு அதிரடியா பரபரப்பான ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல தாவேக அரச பயங்கரமா விளாசி இருக்காரு. ஆக்சுவலா இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் விவகாரம் பயங்கரமா ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றதை வச்சு பார்த்தா அவர் கேட்கறது நியாயமான கேள்விதான். ஏன்னா அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, தாவேக்கா அப்புறம் தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், டான்ஸ் ஆடினாரு, பாட்டு பண்ணாரு. ஸோ கீழே மக்கள்லாம் செத்து கிடக்குறாங்க, ஆனா நான் பாட்டு தான் பாடி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாடினவர் விஜய் அவர்கள். அதுலயும் ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை தான் அவர் முன் வச்சாரு அப்படின்றத நம்ம சொன்னோம். ஸோ கரு விவகாரத்துக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போலனாலும் விஜய் அவர்கள் பேசுறதை மட்டும் நம்ம எடுத்து இப்போ விவாதிக்கிறதும் அப்படின்றதான் பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்கிறாரு, அப்போ நீங்க பாட்டெல்லாம் பாடுனீங்க, டாஸ்மாக் இதெல்லாம் சொன்னீங்க, இப்போ நீங்க என்ன மாற்றிருக்கீங்க அப்படின்றது இல்ல. அதாவது கிழிய பேசுனையா இப்ப என்ன கிழிச்ச அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுது. சோ அந்த அளவுக்கு ஒரு கோபத்தை அவர் வெளிப்படுத்தினாலும் அரசியல் நாகரீகம் கருதி செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படியான ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாரு. ஏன்னா விஜய் மாதிரி வாயில நல்லா வந்துரும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஸோ ரொம்ப அரசியல் நாகரிகம் கருதி என்ன பண்றாரு, ஒரு கேள்வியை காட்டமான கேள்வியை முன்வைக்கிறார். ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம், அந்த டாஸ்மாக் துறை அமைச்சர் அவர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்கன்னா அது டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு வரல, டாஸ்மாக் நிர்வாகத்துடைய மெயின்டெனன்ஸுக்கு போகுது. ஸோ இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இதே விளக்கத்தை தானே செந்தில் பாலாஜி அவரும் அப்ப சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு சொன்னாங்க, அப்ப நீங்க ஏத்துக்கவே இல்லையே. சோ இப்போ தெரிஞ்சிருச்சா விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பொய் குற்றச்சாட்டை முன் வச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு, மக்கள் கிட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டை என்ன பண்ணிருக்காரு, திமுக மேல எந்த அளவுக்கு ஒரு பொய்யை கட்டமைச்சிருக்கிறாருன்றது இப்ப தெல்ல தெளிவா தெரியுது. சோ அப்போ நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குது கவர்மெண்ட்டுக்கு போகுது, அமைச்சருக்கு போகுது, முதல்வருக்கு போகுது நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ வாங்குற பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கல, 20 ரூபாய் வாங்குறாங்க, 40 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் டெய்லி நடந்துட்டு இருக்கு. பிரைவேட் பார்ல அதிகமா தான் பணம் வசூலிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டும் வந்த வண்ணம் தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு பாக்கெட்டுக்கு காசு வரலையா, அப்போ டாஸ்மாக் நிர்வாகம் மெயின்டெனன்ஸ் தான் போதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது பயங்கரமான ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் அப்படின்றது சில்லறை விற்பனை இருக்குல்ல, இது முழுக்க முழுக்க தனியார் கிட்ட போக போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் கசிஞ்சிருக்கு. இதனால 25 பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்க நேரிடும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு நேரிடும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது. ஏன்னா மொத்த வியாபாரத்தை பாத்தீங்கன்னா இந்த கொள்முதல் வியாபாரத்தை தமிழ்நாடு அரசு இது பண்ணிக்கும், சில்லறை வியாபாரத்தை மட்டும்தான் தனியார் மயமாக்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆனிச்சு. அதாவது ஜோஸ் சார்லஸ் இருக்கிறார்ல, இந்த டாஸ்மாக்ல எந்த அளவுக்கு லாபத்தை ஈட்டலாம் அப்படின்ற ஒரு செய்தி ஒண்ணு வெளியிருந்தது. சோ அப்படி பார்க்கும்பொழுது அரசியல் வட்டாரத்துல ஒரு பேச்சு வருது, என்னன்னா லாட்டரி குடும்பம் லாட்டரி இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம டாஸ்மாக கையில் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்கு. சோ அப்படி வச்சு பார்த்தோன்னா லாட்டரி குடும்பம் இங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக இந்த தனியார் மயமாக்க போறேன் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குல்ல, அவங்க ஆக்குபேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே இங்க நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு தனியார் கிட்ட போயிடுச்சுன்னா அவங்க சொல்றதுதான் ரேட்டு, நீங்க கொடுத்துதான் ஆகணும், வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே சட்ட ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, அண்டை மாநிலத்துல ஆந்திரால, தெலுங்கானால, கர்நாடகத்துலலாம் இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. மொத்த வியாபாரத்தை தமிழ்நாடு அரசும் சில்லறை வியாபாரத்தை தனியார் மயக்கிட்ட கொடுக்குறதும் இந்த விஷயங்கள் அங்க இம்ப்ளிமெண்ட் தான் நடந்திருக்கு. ஸோ அதை தான் இங்க செயல்படுத்த போறாங்க. தனியார் மயமாக்கம் கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். நீங்க டாஸ்மாக கையில் எடுத்துட்டு 717 கடையை மூடுறேன்னு சொன்னீங்க, ஆனா 717 கடையை மூடவே இல்லை, 400 சில்லற கடையை தான் மூடி இருக்கிறாங்க. இந்த 717
17 கடையில நீங்க மூடுறேன்னு சொன்னீங்கன்னா இந்த இந்த கடைகள்ல வேலை செஞ்ச பணியாளர்களுடைய நிலைமை என்ன, எதிர்காலம் என்ன ஒண்ணு. இன்னொன்னு பார் உரிமைகள் எடுத்திருப்பாங்களே அவங்களுடைய நிலைமை என்ன. எவனோ எத்தனையோ லட்சங்களை கடனுடனே வாங்கி நகைகளை வச்சு என்ன பண்ணுவான், பார் உரிமை வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நிறைய சட்ட சிக்கல்களை விஜய் அவர்கள் இதுல சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு விவகாரத்துல தான் இது தனியார் மையங்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்ததாகவோ ஒரு தகவல் இருக்கு. அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை, அரசல் புரசலா வர தகவல் தான். இதுக்கு தமிழ்நாடு அரசுல இருந்து ஒரு விளக்கங்களை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது உங்களுக்கு வந்தா ரத்தம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் பாடின பாட்டும் இவர் கேட்ட கேள்வின்ற மாதிரி இருக்கு. அடுத்ததாக நம்ம எதை பத்தி விவாதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் ஐயா அவர்கள் கொஞ்ச நாளா அவரை பத்தின டாக் எதுவுமே இல்லை. இப்ப ஓபிஎஸ் ஐயா அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா 2022 பொதுக்குழு கூட்டினதை நிராகரிக்கணும், அதிமுகல இருந்து அவரை விலக்கி வச்சதை சட்டப்படியா ஏத்துக்க கூடாதுன்ற மாதிரி உயர்நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க. அது இப்ப விசாரணைக்கு வருது. இப்படி இருக்கும்போது ஜேசிடி பிரபாகர் அப்புறம் ஓபிஎஸ் இவர்கள்லாம் விசாரணைக்கு போகணும் அடுத்ததாக. இவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, ஓபிஎஸ் தரப்புல இருந்து அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெறலாம் அப்படின்ற ஒரு முடிவுகளுக்கு வந்ததாக ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க உரிமை கொள்ள முடியாது. இப்போ நீங்க ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாலோ இல்ல மற்ற கட்சியில போய் சேராம இவரு ஒரு குழுவா அமைஞ்சிருந்தார்ல, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு விஷயம் தரல, அதிமுகவை நான் மீட்க போறேன் காப்பாற்ற போறேன் அந்த நிலைப்பாட்டிலே இருந்திருந்தாருன்னா இவர் வழக்கு தொடர்ந்து நடத்தலாம். இவரு திமுக அப்படின்னு ஒரு கட்சியில போயிட்டு இருக்கிறாரு. அங்கமா இருக்கும்போது நீங்க இன்னொரு கட்சிக்கு என்ன பண்ண முடியாது, உரிமை கோரும். இது சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஜேசிடி பிரபாகரன் அவர் தான் இப்போ தாவேக்கால போயிட்டு சபாநாயகர் ஆயிட்டாரு. சோ அவரும் என்ன பண்ண முடியாது, இதுல உரிமை கோர முடியாது அப்படின்னா. இப்ப நீங்க அதிமுகவில் யாரெல்லாம் உரிமை கோருனாங்களோ அவங்களுடைய நிலைமையில யோசித்து பாருங்களேன். ஒரு பக்கம் சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா, டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரா, ஓபிஎஸ் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாரு, திமுக பக்கம் வந்துட்டாரு, ஜேசிடி பிரபாகரன் தாவேக்கால போய் சேர்ந்துட்டாரு, பெங்களூர் புகழேந்தி அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சோ எடப்பாடி பழனிசாமி சுற்றி வளைத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா முட்டி முட்டி மோதி பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இதுக்கப்புறம் நம்மளால போராட முடியாதுயா, எதுக்கே நம்ம முட்டி மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ரூட்டு கிளியர். ஆனாலும் சட்ட சிக்கல்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இவங்களால உரிமையல் நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல, தேர்தல் ஆணையத்துல இப்படி பல இடத்துல வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த வழக்குகள் ஒன்னொன்னா இதுக்கப்புறம் தான் நிலுவையில இருந்தது, விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும் பட்சத்தில் இவங்க இந்த கேஸை தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்னு அதிமுக வட்டாரத்துல இருந்து சட்ட வல்லுநர்கள் என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க அதிமுகவுக்கு உரிமை கோர முடியாது, ஒரு கட்சியில் அங்கமா இருக்கிறாங்க, தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க எப்படிங்க இந்த அதிமுகவுக்கு உரிமை கோர முடியும் அப்படின்ற ஒரு வாதம் இருக்குல்ல, இத அதிமுகவினர் முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு வந்திருக்கிறாருன்னா, எல்லா வழக்குல இருந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். உரிமையல் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், தேர்தல் ஆணையத்தில் இப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது தவறு, அதிமுகவில் இரட்டை தலைமை ஒற்றை தலைமை எப்படின்னு வந்தது ஒரு தவறு, அதிமுக உரிமை அப்படின்றது எல்லா வழக்குகளையும் நான் ரத்து செஞ்சுக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு நிலைமையில கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஆதரவு நிலைமை தானே. ஏன்னா இவர் என்ன பண்ணலாம், வழக்குகளை என்ன பண்ணலாம், தொடர்ந்து நடைபெற்றலாம். ஆனா இப்போ அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுல இருந்த பெரும்பாலானோர் என்ன பண்றாங்க, திமுக வந்துட்டாங்க. மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் எல்லாருமே என்ன பண்றாங்க, வந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க அதிமுக உரிமை கோர முடியாதுல்ல. சோ அப்படின்ற ஒரு விவகாரத்துல வாபஸ் பெற்றலாம். இதுக்கப்புறம் இந்த கேஸை நடத்தி என்னையா பண்ண போறோம், நம்ம திமுகவுக்கு வந்துட்டோம், திமுகவில் ஒரு எம்எல்ஏன்ற போஸ்டிங் வந்துட்டோம், திமுகவில் எப்படி நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு வருவோம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். திரும்பவும் அதிமுகவில் போயிட்டு நம்ம உரிமை கோடுறது அதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்குகளை வாபஸ் பெற ஒரு முடிவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல செய்தி தான். இதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் ஓபிஎஸ் அவர்கள் வழக்கை வாபஸ் பெறதுனால அடுத்தடுத்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதுதான் ஒரு விஷயமா இருக்கும், அதுதான் எல்லாரும் யோசிப்பாங்க. அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட்டு கிளியர். ஏன்னா அவருடைய கை தொடர்ந்து ஓங்கி கொண்டுதான் இருக்குது. பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியில ரொம்ப ஸ்ட்ராங்கா அமர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் எழுப்புறதுக்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா ஃபெவிகால போட்டு ஒட்டி என்ன பண்ணிட்டாரு, உட்கார வச்சாரு. இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தியா இருக்கு. ஓகே சார். இப்ப அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் அவங்களுக்கு டெல்லியில இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. இப்ப அவருடைய மாநில பதவி பறி போனா கூட சென்ட்ரல்ல மத்தியில அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியோ இல்ல எதனா ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு யாரு அமைச்சரா, மாநில தலைவரா
அப்ப இவர் இருந்த இடத்துக்கு மாநில தலைவரா பாஜகல இருந்து யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன் அவங்க வரலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணியை கொண்டவர், அந்த கொள்கை ரீதியா இவர் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால இவரை நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கால் ஊன்றலாம். இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவரா இருந்தாங்க, ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்து மாநில தலைவரா இருந்து தமிழ்நாட்டுல பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு அப்படின்றத இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்தினது அவர் தான். ட்ரோல் மெட்டீரியலா அவர் இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் அவர் வந்து செஞ்சாரு, துடிப்பான இளைஞர்னு நிறைய பேர் அவர் வந்து பாராட்டினாங்கன்னு நம்மளே வந்து பேசியிருக்கோம். இப்ப நயினார் நாகேந்திரன் அவங்களுக்கு டெல்லியில பதவி வந்து கிடைக்க போகுதுன்ற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து மோடி அவர்கள் ஒரு மகா பக்காவான ஒரு பிளான், ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை விரிவாக்கம். இதுல ரொம்ப நாள் அமைச்சரவையில் இருந்தவங்க எல்லாருமே விலக்கிட்டு புதியவர்களை உள்ள கொண்டு வரலாம். அது கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பாஜகவில் இருக்கும் சரி, புதியவர்களை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு யுக்தியை மோடி அவர்கள் கையாண்டு இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ நீங்க தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் தான் நீங்க பரவலா பாஜக ஆளும் மாநிலம் சரி, பாஜக ஆளாத மாநிலம் சரி, பாஜகவிலிருந்து ஒரு பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்க, அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பாங்க. இது பாஜக தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த யுக்தியை கையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 2021 இருந்து இங்க எல்முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சர், இது முறை பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்முருகன் இருக்காரு மத்திய இணையமைச்சரா. ஸோ தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதிநிதி பாஜக சார்பில் இருந்து ஒரு மத்திய இணையமைச்சர்ல ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க இருக்கணும் அப்படின்றத பாஜக விரும்புது. ஸோ அந்த வகையில எல்முருகனுக்கு இந்த தடவை அந்த பதவி மறுக்கப்படுது அப்படின்னு ஒரு செய்தி தான் வந்திருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா எல்முருகன் மேலேயும் பயங்கரமான ஒரு மைனஸ் இருக்கு. என்னன்னா அவர் நின்ன நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இடைத்தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், எல்லா தேர்தலும் அவர் தோல்வி தான் அடைஞ்சிருக்கிறார், வெற்றி அடையவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவருக்கு நம்ம பதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணி இருக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த தோல்விக்கு, இந்த சட்டமன்ற தோல்விக்கு முழுக்க முழுக்க பாஜக மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா நீங்க வெற்றி அடைந்தா அந்த மாநில தலைவரை உரித்தாக்கும், தோல்வி அடைந்தாலும் இந்த மாநில தலைவரை தான் உருவாக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்க அவரு பாஜக மாநில தலைவராக இருக்கிறதுனால அவரு அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுக்கிட்டாலும் அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் போயிருக்கு. அண்ணாமலை அவர்களும் கொடுத்திருக்கிறாரு. இங்க இருக்கிற பாஜக மேல்மட்ட நிர்வாகிகளும் அவரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அரசியலை வந்து செய்யல. நீங்க அண்ணாமலை அவர்கள் இங்க மாநில தலைவராக இருக்கும் பொழுது திமுக மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார். ஒன்னும் இல்லை, ஒரு காலி பெட்டி எடுத்துட்டு போனாரா ஆளுநர் மாளிகைக்கு, டிஎம்கே ஃபைல்னு சொல்லிட்டு, அந்த டிஎம்கே ஃபைல்ல இருந்து ஒரு கட்டுல இருந்து இல்ல ஒரு பேப்பரா இருந்து எடுத்து வெளியிட்டாங்களா? ஆளுநரா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், வெளியிட்டாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுதுல. ஸோ இப்படியான ஒரு பரபரப்பை கிளப்பினாரு. தொடர்ச்சியா திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு முட்டுக்கட்டையா இருந்து பாலிடிக்ஸ் பண்ணாரு, அதிரடியான பாலிடிக்ஸ் பண்ணாரு. ஏதோ ஒண்ணு பண்ணி மக்கள் பேசுற அளவுக்கு அவர் வந்து இருந்தாரு. டெய்லி அவர் வந்து பேசுற அளவுக்கு அது கோமாளித்தனமாக இருந்தாலும் அதை அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா அந்த ஒரு பவர்ஃபுல் பாலிடிக்ஸை வந்து நயினார் நாகேந்திரன் எடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்களை போட்டாங்க அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குளத்தூர் வாக்குகளை தாம் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் போட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை கூட்டணியில், ஸோ முக்குளத்தூர் வாக்கு அப்படின்றது வந்து இல்லை, சசிகலாவும் இல்லை, ஓபிஎஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நயினார் நாகேந்திரனும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அவரை மாநில தலைவராக போட்டுட்டா இந்த வாக்குகளை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பயங்கரமா ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. ஆனால் அது தோல்வி அடைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இந்த தோல்விக்கு இவர் காரணமானார், பல விஷயங்களை வந்து அவர் கையாளல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் போனதுனால மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரை விலக்குறாங்க. ஆனா இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலம் மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு, அவரை ஹானர் பண்ணணும்ன்றதுக்காக அந்த மத்திய இணையமைச்சர் பதவி எல்முருகன் கிட்ட இருந்து அவருக்கு கைமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அட் சேம் டைம் யார் பாஜக மாநில தலைவரா போடுவாங்க அப்படின்னா அமைப்பு செயலாளராக இருக்கிற ராம சீனிவாசனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ராம சீனிவாசன் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி பாஜகவினுடைய செயல் திட்டங்கள், கொள்கைகள் எல்லாரும் உள்வாங்கினவர், RSS பின்புலத்தில் உள்ளவர். அவரை கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், எல்லாரையும் என்ன பண்ணிடலாம், கனெக்டிவிட்டி பண்ணிடலாம். பாஜக சீனியர்களை, இப்ப இருக்கிற இளைஞர்களை எல்லாரையும் ஈஸியா கனெக்டிவிட்டி பண்ணிடலாம். தென் மாவட்டங்கள்ல ஈஸியா என்ன பண்ணலாம், பாஜகவை இன்னும் அதிகமா என்ன பண்ணலாம். சரி, ஏன்னா தென் மாவட்டங்கள் எடுத்துன்னா ராம சீனிவாசன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மிக்க ஒரு லீடரா இருக்கிறார் பாஜகவில் அப்படின்றதையும் பாஜக என்ன பண்ணாங்க சொல்லிச்சாங்க. ஸோ அவரை வந்து பாஜக மாநில தலைவராக போட்டுட்டு அமைப்பு செயலாளராக TK ராகவன் அவர்கள் என்ன பண்ணலாம்,
அமைப்பு செயலாளரா கேடி ராகவனை வந்து போட்டுடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. அமைப்பு ரீதியா இவர் ஒரு சில கட்டமைப்புகளை கட்டமைச்சு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி இருந்தாலும் பாஜக மாநில தலைவரா அவர் வந்து விலக்கிட்டு அவருக்கு இணையமைச்சர் ஒரு சோகத்திலும் நன்மை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நயினா நாகேந்திரன் அவர்கள் நடக்கிறத பார்க்கிறோம். ஸோ இனி வரும் நாட்கள்ல பாஜகவில் அதிரடியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றது உறுதியாயிருக்கு. அடுத்ததாக இப்ப சண்முகம் அவங்களுடைய அவங்க மாநிலங்களவை பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. தொடர்ந்து ஜூன் 18 வந்து தேர்தல் நடக்க போகுது இல்லையா, அதுக்கு தாவேகாலேருந்து ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் தான் நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சிதம்பரம் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து மீட் பண்ணும்போது இந்த கோரிக்கை வைக்கல, வலியுறுத்தி இருக்காங்க. கண்டிப்பா நீங்க காங்கிரஸ்க்கு தான் நீங்க வந்து இந்த சீட்டை கொடுக்கணும், ஒரு எம்பி கொடுக்கணும்ன்ற மாதிரி வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த சந்திப்பு வந்து சந்தோஷத்துலதான் முடிஞ்சிருக்கு, எங்க பக்கம் தான் சாதகம்ன்ற மாதிரி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து செய்தி வெளியிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களுக்கு இந்த எம்பி பதவி கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும், ஆனா அதிகாரப்பூர்வமா வரலன்னா கூட அங்கங்க இந்த தகவல் கசிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. காங்கிரஸ்க்கு தான் நாங்க சீட்டு கொடுக்க போறோம், ஆனா ஆளு எங்க ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா 2 மாசத்துல 2 ராஜ்யசபா எம்பி காங்கிரஸுக்கு அடிச்சதுக்கு, திமுகவுல ஒரு காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி, தாவேக்காவுல ஒரு ராஜ்யசபா எம்பி. ஸோ அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் இரட்டை நாடகம் போட்டிருக்கு. அடுத்து யாருப்பா, அதிமுகவா அப்படின்ற தேடுறாங்க அப்படின்னு கூட சோசியல் மீடியாக்கள்ல கேலி கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வச்சுங்களேன் காங்கிரஸ் வச்சு. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா இங்க ஒரு பயங்கரமான ஒரு சான்ஸ் தாவேக்காவுக்கு. இங்க சட்டமன்றத்துல ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க, கால் பதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனை படைச்சாங்க. ஸோ இப்போ நாடாளுமன்றத்திலேயே உங்களுக்கு சாதனை படைக்கிறதுக்கு கை கிட்ட இருந்த வாய்ப்பு, ராஜ்யசபா எம்பி தாவேக்கா சார்பா உள்ள போயிட்டு குரல் கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தாங்க தாவேக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுல 2 விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி இவருக்கு தான் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி ஒதுக்கப்படதா ஒரு டாக் அடி வாங்கிட்டு இருக்கு. யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பாகவே தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றத இணையணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொளுத்தி போட்டது யாருன்னா இவர் தான். இவர்கிட்ட இருந்து தான் மாணிக்கம் தாகூர், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வேலுச்சாமி, ஜோதிமணி போன்றவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்தோம். காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய பூதாகரமே வெடிச்சது இவர் கொளுத்தி போட்டது வெடி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சமரசத்துல திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ நான் இருக்கிறது என்னவோ காங்கிரஸ் தான், ஆனா விசுவாசம் ஃபுல்லா நான் யாருக்குன்னா விஜய்க்கு தான். இந்த தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு ரொம்ப பாலமா இருந்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலுக்கு பிறகு கூட காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க, திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கூட்டணி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல வராங்க. ஸோ இதுலயும் இவருக்கு முக்கிய பங்கு இருந்தது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால தான் அவர் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்ம நன்றி கடனை விசுவாசமா இருக்கணுமே அப்படின்றதுனால தான் தாவேக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவருக்கு விட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படுது. அடுத்தபடியா திமுக கூட்டணிக்கிலிருந்து காங்கிரஸ் விலகி தாவேக்கா கூட கூட்டணி வச்சத மேலிடம் ரொம்ப விரும்பவே இல்லை. அதை பத்தி கூட நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள சமரசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக விஜய் இதை விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கூட என்ன பண்றாங்க பேசியிருக்காங்க. சோனியா காந்தி அவர்களும் பிரியா காந்தி அவர்களும் இவங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கூட காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துருக்கலாம், நாங்க வந்து எப்பவுமே உங்களுக்கு இதுவா இருக்கோங்க, இப்ப அதிமுக எப்படி பாஜகவுக்கு அடிமையா இருக்கோ காங்கிரஸுக்கு தாவேக்கு அடிமையா இருக்கிறோம், நீங்க கேட்கறதெல்லாம் நாங்க விட்டு கொடுத்துறோம் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் தான். அதுக்காக கூட இவர் வந்து என்ன பண்ணலாம் விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசுறது. ஆனா தாவேக்கா தரப்புல இருந்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு மாநிலங்களவை எம்பிக்காக நம்ம 6 மாநிலங்களவை எம்பி விட்டு கொடுத்துட வேண்டாம். ஏன்னா அடுத்தடுத்து வர வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தல், ராஜ்யசபா எம்பி தேர்தல் நடத்தும். 5 எம்பி காலியா இருக்கு, 6 எம்பி காலியா இருக்கு, இப்படின்ற விஷயங்கள் வரும். ஸோ இதுல வந்து முழுக்க நம்ம ஒரு எம்பியா உள்ள போறது கெத்தா இல்ல 6 எம்பியா உள்ள போறது கெத்தா அப்படின்றது தாவேக்கா யோசிச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு எம்பி சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நாங்கள் 6 பேரா உள்ள போயிட்டு என்ன பண்ண போறோம், குரல் கொடுக்க போறோம். ஏன்னா நீங்க அப்போ வந்து என்ன பண்ண முடியாது, குடைச்சல் கொடுத்துட்டு முடியாது, எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடைச்சல் கொடுத்துட்டு முடியாது. இந்தாங்க உங்களுக்கு ஒன்று கொடுத்தாச்சுல, அவ்வளவுதான், நீங்க என்ன பண்றீங்களோ எது பண்றீங்களோ போங்க, இதுல நீங்க என்ன பண்ணீங்க தலையிடாதீங்க அப்படின்ற ஒரு விவாதத்தான் விஜய் அவர்கள் ராஜதந்திரமா இது செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து என்ன பண்றாங்க ரொம்ப வெட்ட வெளிச்சமா சொல்றாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும்
திமுக கூட இருக்கும் பொழுது என்ன பண்ணீங்க, தேர்தலுக்கு முன்பாக ஒரு ராஜ்யசபா எம்பி அவங்க கிட்ட இருந்து கேட்ச் பண்ணிட்டீங்க. தேர்தலுக்கு பிறகு தாவேக்கா கூட கூட்டணி வச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு கேட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படியே தான் இரட்டை வேடம் போடுறாங்க, டபுள் கேமா இருக்கு, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைத்தாலும் மாநிலங்களவையில காங்கிரஸுடைய எம்பிகள் பலம் கொஞ்சம் கூடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் நம்ம வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பாஜக வந்து தொகுதி மறுவரையை திரும்பவும் கொண்டு வர போறாங்க, வாக்கெடுப்பு கொண்டு வர போறாங்க. இதுல அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, திமுக காங்கிரஸ் உறவு வந்து ரொம்ப இதுவா இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம உள்ள கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விவாதத்தில் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில திமுக வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அதுதான் தகவலும் இருக்கு. டெல்லி மேலிடம் வந்து ரொம்ப பிரஷர் கொடுத்ததுனாலதான் இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி சொல்லலையே. வந்த தகவல் எல்லாம் என்ன, தாவேக்காவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, திமுக அழைப்பு கொடுக்கல இப்படின்ற ஒரு தகவல் தான் வந்தது. சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இந்த ஒரு விஷயத்த கூட வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படியா இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்புகளை வந்து தாவேக்கா விட்டு கொடுக்கறது வந்து சும்மாலாம் கிடையாது. அவங்க விட்டு கொடுக்குறாங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய அரசியல் மூவ் இருக்குது அப்படின்றத நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ விஜய் அவர்கள் இதை லேஸ்பட்டில் விட்டு கொடுத்துருக்க மாட்டாரு. ஸோ ஏதோ ஒரு அரசியல் நகர்வை முன் வச்சுதான் இதை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அரசியல்ல பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக மாநிலங்களவை எலெக்ஷன் வரப்போகுது. தாவேக்கா சார்பா யார் நிக்க போறாங்க அப்படின்றதையும், இப்ப பாஜக தலைவர் யாரா இருப்பாங்க, தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்றதையும் நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே போல நாளை நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.